கீழாப்ல இருக்கிறது இன்லெட்டுங்க, கொஞ்சம் ஹைட்டா இருக்கிறது அவுட்லெட். அதாவது இன்லெட் அவுட்லெட் கனெக்ட் பண்ணி பாருங்க, பக்கெட் இருந்தா பக்கெட் பேர்ல போட்டுக்கலாம், பைப் இருந்தா பைப்லயும் சொல்லிக்கலாம். ஃபுல் ஷார்ப் 0 டிகிரியும் வச்சுக்கலாங்க. 15, 25, 40. அதாவது ஒரு பக்கெட் 1.5 பக்கெட்ல டூ வீலர் கழுவிடலாங்க, 2 பக்கெட்ல கார் கழுவிடலாம். மெயின் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீல்ல இருக்கிற அழுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கை வச்சாலும் எடுக்க முடியாதுங்க, ஏன்னா அடிக்கிற ப்ரெஷர்ல போயிடுது. ஃபர்ஸ்ட் இப்போ வாட்டர் அழைச்சு விட்டுங்க, அடுத்து நம்ம ஃபோம் அடிக்க போறோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபோம் அடிச்சோம், வாட்டர் அடிச்சோம், ஃபோம் அடிச்சோம். இப்போ அடுத்து தண்ணியில் நம்ம கழுவ போறோம். தண்ணி அடிச்சுட்டு அந்த ஃபினிஷிங். பட் ஒரு 10 to 15 நிமிஷம் ஒரு கார் கழுவிடலாங்க. அதாவது என்னன்னா டூ வீலர் கார் மட்டும் இல்லாமங்க, வீடு, மொட்டை மாடி, சிம்டெக்ஸ் டேங்க், பாத்ரூம், காம்பவுண்ட் செவரு, இதுல சோலார் பேனல், ஏசி பேனல், கோழி பண்ணை வச்சிருக்கலாம், மாட்டு பண்ணை வச்சிருக்கலாம், வெண்பன்றி வளர்த்துறாங்க. இந்த மாதிரி மல்டி பர்பஸ் ப்ரெஷர் வாஷர் பண்ற அனைத்து வேலையுமே இந்த ஒரு மிஷின்லயும் பண்ணலாம். பட் என்னன்னா யூசேஜ் ஹவர்ஸ் மாற மாற கொஞ்சம் ரேட் வைஸ் காஸ்ட் வைஸ் கூடும், அவ்வளவுதான். எல்லாருக்கும் வணக்கம். நீங்க நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஸ்வாட் அசோசியேட்ஸ்ல இருக்குங்க. இந்த ஸ்வாட் அசோசியேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஈரோடு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சேலத்துல இருக்கு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா சேலம் பிரான்ச்ல தான் இருக்கும். இந்த ஸ்வாட் அசோசியேட்ஸ் என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கான்னு பாத்தீங்கன்னா ஹை பிரஷர் வாஷரும், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேக்யூம் கிளீனரும், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஏர் கம்ப்ரஸரும் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. போன வீடியோல வந்து நீங்க பாத்தீங்கன்னா வாட்டர் ஹீட்டர் வந்து பாத்துருப்பீங்க. இந்த வீடியோல இந்த மூரத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ப்ரோ, ஃபர்ஸ்ட் போன வீடியோல பாக்காதவங்களுக்கு இந்த வீடியோ பாக்குறாங்கன்னா நம்ம கம்பெனி பேரு, நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், எத்தனை வருஷமா இருக்கோம், நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம் சொல்லிடுங்க. நம்ம ஒரு 20 வருஷமா ஸ்வாட் அசோசியேட்ஸ்ங்கிற கம்பெனி ரன் ஆயிட்டு இருக்கு. நம்ம சன்ங்கிற வாட்டர் ஹீட்டர் உங்களுக்கு பார்த்தது நம்ம போன வீடியோ பார்த்துருப்போம். போனா சுடுதண்ணி வந்துட்டே இருக்கும். அது வந்து நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் 20 வருஷமா. ஒரு 10 வருஷமா நம்ம கார் வாஷர் பண்றோம். கார் வாஷர்னா பிரஷர் வாஷர். பிரஷர் வாஷர்னா நம்ம டூ வீலர் கார்ல இருந்து கோழி பண்ண மாட்டோம் வந்து எல்லா லாரி பஸ்ல வந்து சர்வீஸ் ரன் பண்ற வரைக்கும், அதாவது சொந்தமா டூ வீலர் கார்ல இருந்து சர்வீஸ் ரன் பண்ற வரைக்கும் அதுக்கு மேல பில்டிங் இருக்கிற பிரஷர்ல பெயிண்ட் எடுக்கிற அளவு கூட நம்மகிட்ட மிஷின் இருக்கு. அதாவது உங்ககிட்ட இருக்கிற பிரஷர், அந்த ஹை பிரஷர் வச்சு நம்ம எல்லாமே வந்து காரும் சுத்தம் பண்ணிக்கலாம், பைக் சுத்தம் பண்ணிக்கலாம். அது முதல் கொண்டு இவங்க கிட்ட வந்து நீங்க சொந்தமா ஒரு சர்வீஸ் ஷாப் வைக்கணும், இல்லன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு செவுத்துல இருக்க பெயிண்ட் பண்ணவங்களுக்கு பெயிண்ட் எடுத்துட்டு ரீபெயிண்ட் பண்றாங்க இல்லைங்களா, அதுக்கு நம்ம 2 லட்சம் வரைக்கும் பண்ணி தரேங்க. ஓகே, நான் இப்ப இந்த ஹை பிரஷர் வாஷர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட் ஹவுஸ்ல இருந்து கமர்ஷியல் யூஸ் வரை சொன்னீங்க. ஒரு 30 மாடல் இருக்கு. 30 மாடல் இருக்கு. ஆமாங்க. சூப்பர், 30 மாடல். ஆமாங்க. இது எல்லாமே நாமளே மேனுஃபேக்சர் பண்றோம், ஹோல்சேல் பிரைஸ்க்கு பண்ணி தரேங்க. ஓகே. ஆமா. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கறோம்? இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ ஃபைன் பிரஷர் வாஷர் பார்க்கறோம். ஓகேண்ணா. இது வந்து பிரைஸ் என்ன? இது வந்து காப்பர்ல ஸ்டார்டிங் வந்து இது இந்த ரெட் கலர் மிஷின் வந்து 6600 ரூபாய் வரும். இதுதான் வந்து இப்போ பிரஷர்ல ஸ்டார்டிங் 8480 ரூபாய், 1900 ரூபாய் லெஸ் பண்ணி 6580க்கு பண்ணி கொடுத்துறோம். இந்த பிரைஸ் வந்து இந்த இது வெளிய எங்க கேட்டாலும் அதிகமா தான் இருக்கும். இதோட அதிகமா தான் இருக்கு. இந்த வருஷம் எல்லாமே பண்றது எல்லாமே காப்பர்ல தான் பண்றோம். காப்பர் மோட்டார் வைண்டிங் எல்லாம் பண்றோம். இதுல இருந்து இப்ப இதுக்கு அடுத்து கீழே பாக்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா, இது 7000, 7300, 8000, 8500 இருக்கு. நம்மகிட்ட 20, 25 மாடல், 30 மாடல் நம்மகிட்ட இருக்குது. சரி, ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டெமோ மட்டும் காட்டுங்க, பாத்துறலாங்க. இப்போ நம்ம ரெகுலரா இந்த மாடல் நம்ம டெமோ பாத்துருக்கு நிறைய வீடியோல. இப்போ வந்து S7 புதுசா லான்ச் பண்ண மாடல் இந்த பாக்ஸ்ல இருக்கு ப்ளூ மிஷின். அது வந்து நம்ம இப்போ டெமோ பாத்துட்டு வந்துருவோம், எப்படி பிரஷர் ஆகுது, ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பாத்துருவோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது பாருங்க, கீழாப்ல இருக்கிறது இன்லெட்டுங்க, கொஞ்சம் ஹைட்டா இருக்கிறது அவுட்லெட். அதாவது இன்லெட் அவுட்லெட் கனெக்ட் பண்ணி பாருங்க, பக்கெட் இருந்தா பக்கெட் பேர்ல போட்டுக்கலாம், பைப் இருந்தா பைப்லயும் சொல்லிக்கலாம். சரிங்களா? இது மாதிரி பக்கெட் இருந்தா பக்கெட் பேர்ல ட்ரம்ல தொட்டில போறதுக்கு ஃபுட் கொடுத்துருவோம். இன்லெட் அவுட்லெட் டைட்டா ஃபிட் பண்ணிட்டு நீங்க பவர் கார்டு கொடுத்துருக்கோம், பவர் கார்டு ஆன் பண்ணிட்டு ஒயர் வந்துருது பாத்தீங்களா, இது கரண்ட்ல தான் ஆன் பண்ணுங்க. ஆன் பண்ணிட்டு இங்க ஆன் ஆஃப் இருக்கு, ஆன் பண்ணிட்டு ஒரு கண்ணை அழுத்தினா ஓடுது பாருங்க. கண்ணை அழுத்தினா மிஷின் ஒர்க் ஆகுது, விட்டீங்கன்னா ஆஃப் ஆயிடும். ஒவ்வொரு டைம் நீங்க சுவிட்ச் ஆஃப் பண்ண அவசியம் இல்ல, கண்ணை அழுத்தினாவே ஒர்க் ஆகும், கண்ணை விட்டீங்கன்னா ஆஃப் ஆயிடும். இது கிட்டத்தட்ட உங்களுக்கு 25 டிகிரிக்கு பிரஷர் போகும். இந்த கண்ணோட நாசல் இருக்கு பாத்தீங்களா, இதுல வந்து ஷார்ப்பு ஸ்ப்ரே, ஃபுல் ஷார்ப்பு 0 டிகிரியும் வச்சுக்கலாங்க, 15, 25, 40. அதாவது இது கண்ணோட நாசிலே ஃபுல் ஸ்ப்ரே வச்சுக்கலாம், ஃபுல் ஷார்ப் வச்சுக்கலாம். இது எதுக்குன்னா வீல் மர்க்காடு இந்த மாதிரி இடத்துக்கு ஃபுல் ஷார்ப் வச்சுக்கலாம். பாடிக்கு வந்து பாத்தீங்கன்னா மிரர் ஸ்ப்ரே வச்சுக்கலாம். தண்ணி எவ்வளவு எடுக்கணும்? அதாவது ஒரு பக்கெட் 1.5 பக்கெட்ல டூ வீலர் கழுவிடலாங்க, 2 பக்கெட்ல கார் கழுவிடலாம். ஓகே, இப்போ கார் கழுவி காட்டுங்க. இப்ப கார் அடிச்சு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மேலமே அடிங்க, அந்த குப்பை, மண்ணு, டஸ்ட், அழுக்கு எல்லாமே கீழே இறங்கிடும். அதுக்கப்புறம் கீழே அடிச்சுன்னா கொஞ்சம் தண்ணி செலவு கம்மியாகும். நம்ம கடைக்கு போய் தான் பண்ணணுங்க, வீட்லயே பண்ணிக்கலாம். அதாவது சர்வீஸ் சென்டர் போனா 400 ரூபாய், 500 ரூபாய் கொடுக்குறோம், 600 ரூபாய் கூட கொடுக்குறோங்க. பட் டைமிங் அங்க போகணும், மறுபடியும் ரிட்டர்ன் வரணும், அதுக்கு ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இன்னொரு விஷயம், அதுக்கு நம்ம கீழே பண்ற மாதிரி அதுக்கு பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. இந்த மாதிரி அழுக்கு பாத்தீங்களா, அப்பீட்டு இருக்கு பாத்தீங்களா, அடிக்கிற பிரஷர்லயே எல்லாமே பிச்சு எடுக்கிறோம். இன்னொரு விஷயம், தண்ணி செலவு கம்மி, கரண்ட் பில்லும் கம்மிங்க.
குறிப்பிட்ட டைம்ல ஒரு 10-15 நிமிஷம் ஒரு காரை கம்ப்ளீட்டா வாஷ் பண்ணி முடிச்சிடலாம். மெயின் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீல்ல இருக்கிற அழுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கை வச்சாலும் எடுக்க முடியாதுங்க, ஏன்னா அடிக்கிற ப்ரெஷர்ல போயிடுது. ஃபர்ஸ்ட் இப்போ வாட்டர் அழைச்சு விட்டுங்க, அடுத்து நம்ம ஃபோம் அடிக்க போறோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபோம் அடிச்சோம், வாட்டர் அடிச்சோம், ஃபோம் அடிச்சோம். இப்போ அடுத்து தண்ணியில் நம்ம கழுவ போறோம். தண்ணி அடிச்சுட்டு அந்த ஃபினிஷிங். பட் ஒரு 10 to 15 நிமிஷம் ஒரு கார் கழுவிடலாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஃபோமுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேல இருந்து அடிங்க, அந்த ஃபோம் கீழே இறங்கிட்டோம். அப்புறம் கீழே அடிச்சுன்னா உங்களுக்கு இன்னும் வேலை சுலபமாயிடும், தண்ணி செலவு கம்மியா பிடிக்கும். அதாவது என்னன்னா 2 வீலர் கார் மட்டும் இல்லாமங்க, வீடு, மொட்டை மாடி, சிம்டெக்ஸ் டேங்க், பாத்ரூம், காம்பவுண்ட் செவரு, இதுல சோலார் பேனல், ஏசி பேனல், கோழி பண்ணை வச்சிருக்கலாம், மாட்டு பண்ணை வச்சிருக்கலாம், வெண்பன்றி வளர்த்துறாங்க. இந்த மாதிரி மல்டி பர்பஸ் ப்ரெஷர் வாஷர் பண்ற அனைத்து வேலையுமே இந்த ஒரு மிஷின்லயே பண்ணலாம். பட் என்னன்னா யூசேஜ் ஹவர்ஸ் மாற கொஞ்சம் ரேட் வைஸ் காஸ்ட் வைஸ் கூடும், அவ்வளவுதான் உங்களுக்கு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம டொமஸ்டிக் வீட்டு யூஸுக்குன்னா இது மாதிரி மாடல் போதுமானதுங்க. அதாவது பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க, ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துல நம்ம வந்து வண்டி கம்ப்ளீட் வாஷ் பண்ணிட்டோம். 2 வீலர்னா 5 நிமிஷம் தான் டைமிங், டிராக்டர்னா ஒரு 20 நிமிஷம், லாரினா ஒரு 3/4 மணி நேரம் 2 மணி நேரம், இந்த மாதிரி டைமிங் தான். லாஸ்டா உங்களுக்கு தண்ணி இருந்துச்சுன்னா மட்டும் ஒரு ட்ரை கிளாத் வச்சு இந்த மிரருக்கு இந்த மாதிரி இடத்துக்குலாம் கொஞ்சம் தண்ணி வச்சு புளிஞ்சிட்டீங்கன்னா அந்த வெள்ளை வெள்ளையா பிடிக்காம இருக்கும், அவ்வளவுதான் விஷயம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம கார் எப்படி வாட்டர் வாஷ் பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம். இப்போ அடுத்து என்னென்ன மாடல் என்னென்ன யூஸ் ஆகும், எவ்வளவு நேரம் யூஸ் பண்ணலாம், எவ்வளவு வாட்ஸ் எவ்வளவு ஹெச்பிங்கிறது டீட்டெயிலா பார்த்துலாங்க. இப்போ நம்ம பண்றது எல்லாமே இந்த மாதிரி காப்பர் வைண்டிங் மோட்டாரும் தெரியுங்களா, காப்பர் வைண்டிங் மோட்டரும் முன்னாடி பம்பும் இருக்கு. எல்லா மாடலுமே அதே மாதிரி தாங்க, மோட்டர் பின்னாடி இருக்குது, இது பம்பு முன்னாடி இருக்கு. இது ரெண்டும் சேர்ந்து தான் என்ன பண்ணும், தண்ணி கம்மியா இழுத்து அதிக ப்ரெஷர் அடிக்கிறதுங்க. இன்னொரு விஷயம், ஆட்டோ கட் ஆஃப் ஃபெசிலிட்டி இருக்குது, கன் அழுத்துனா ஓடுது, விட்டு ஆஃப் ஆயிடுது. அப்படிங்கிற இது காப்பர்ல ஸ்டார்டிங் வந்து இது 8500 எம்ஆர்பிங்க, 1700 லெஸ் பண்ணி 6780 கொடுத்தோம். அதுலயே 200 லெஸ் பண்ணி 6580 பண்ணிட்டோம். இது 2.5 HP பவருங்க. 1 hour கண்டினியூ யூஸ் பண்ணிக்கலாம். 1 hourல 2 கார் 2 வீலர் வாஷ் பண்ணிக்கலாம். இதுல நம்ம வீடு கழுவிக்கலாம், ஃப்ளோர் கழுவிக்கலாம். பட் அதுக்கு மேல போக போக என்ன பண்ணா வாட்ஸும் கூடும், பாரும் கூடுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து 9000 எம்ஆர்பி 7000 பண்ணி கொடுத்துடலாம். இது வந்து பாத்தீங்கன்னா 1900 வாட்ஸுங்க, 150 பார் ப்ரெஷர் வரக்கூடியது. எல்லா மாடலுக்குமே இன்லெட் ஓஸ், அவுட்லெட் ஓஸ், கன்னு, இந்த மாதிரி ஃபோம் கேனு எல்லாமே வந்துடும். பட் என்னன்னா அந்த யூசேஜ் இப்போ மாற டைமிங் அதிக நேரம் யூஸ் பண்றதை பொறுத்து வாட்ஸ் கூடுது இல்லைங்களா. இது வந்து பாத்தீங்கன்னா இது இந்த மாடல், இது வந்து 2000 வாட்ஸ் வரக்கூடியது, வந்து 9300 டீலர் ரேட் 7300 பண்ணி கொடுத்துறோம். இது வந்து 2000 வாட்ஸ் வரக்கூடியதுங்க. இது வந்து இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இது 10000 ரூபாய், டீலர் ரேட் 8 ரூபா. இது என்னன்னா எல்லா மாடலுமே கன்னோட நாசல்ல ஷார்ப் ஸ்ப்ரே இருக்கிறீங்க பாத்தீங்களா, இது வந்து டோட்டல் மிஷின்லயே ப்ரெஷரை குறைச்சிக்கலாம், கூட்டிக்கலாம். இது யாருக்கு தேவைப்படுதுன்னா, இப்போ ஒரு மாடு வளர்த்துறாங்க, தெரியாம கூட ப்ரெஷர் அடிக்கூடாது, ஒரு ஸ்கிரீன் பிரிண்டிங் இருக்கும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் பர்பஸ் ஒரு சிலத்துல, அதாவது ஆமாங்க ப்ரெஷர் குறைக்கணும், மைனட்டா குறைக்கணும், அடிக்கிற ப்ரெஷர்லயே பார் ப்ரெஷர் குறைக்கணும், அது குறைச்சிக்கலாம், கூட்டிக்கலாம்னு வச்சுங்களேன். இது வந்து பாத்தீங்கன்னா 1850 வாட்ஸ், இது உங்களுக்கு 150 வரக்கூடியது. இந்த 3 மாடலும் ஒரு 1.5 hour ரன் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இது 8500ங்க, இதுலயும் சேம் ப்ரெஷர் குறைக்கிற கூட்டுற ஆப்ஷன் இருக்கு. இது வந்து 9 ரூபாங்க, இது வந்து 10500 டீலர் ரேட்டு 8500ங்க, இது 11500 டீலர் ரேட்டு 9 ரூபா. நான் சொல்ற எல்லாமே ஹோல்சேல் பிரைஸ், டீலர் பிரைஸுக்கு நான் சொல்றேங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 2 HP பவர் 2300 வாட்ஸ் வரக்கூடியதுங்க. இது வந்து 2 மணி நேரம் ஓட்டிக்கலாம். இது 2500 வாட்ஸ் 150 பார் வரக்கூடியது, 150 to 160 பார், இது 160 பார் வரக்கூடியது. இதுல 2 மணி நேரம் ரன் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இது வந்து 2.25 HP பவர், இது வந்து 170 பார் வரக்கூடியதுங்க. இதுக்கு வந்து என்னன்னா 7 மீட்டர், இந்த எல்லா மாடலுக்கு 7 மீட்டர் வரும். இந்த மாடலுக்கு வந்து உங்களுக்கு 10 மீட்டரா ஓஸ் வந்துடும், 35 அடி ஓஸ் வந்துடும். இன்னொரு விஷயம், இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லென்த் கன்னு வந்துடக்கூடியதுங்க. இந்த மாடலுக்கு மட்டும் 10, ரெகுலர் மாடல் எல்லாமே இந்த மாதிரி கன்னு எக்ஸ்டென்ஷன் ராடோட வந்துடும். இந்த மாடலுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லென்த் கன்னு வந்துடும். இதுல வந்து அட்ஜஸ்ட் பண்ற ஃபோம் கேனும் போட்டுக்கலாம். எதுங்க இந்த மாடலுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா 3 மணி நேரம் ரன் பண்ணிக்கலாம். அதுக்காக கூட இது வந்து 2350 வாட்ஸ் வரக்கூடியது. சேம் இதே மாதிரி இந்த 11500 இதுவும் சேம் வந்து ஒரு 3 மணி நேரம் ஓட்டிக்கலாம். இதுல என்ன ஒரு விஷயம்னா, இதுவும் 2.25 HP பவர் தான், 11500ங்க. இதுல என்னன்னா உங்களுக்கு எங்க வேணாலும் இழுத்துட்டு போய்க்கலாம். அதாவது ஏஜ் பர்சன் இருக்காங்க, டிராவல் டைப் தான் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வயசானவங்க இருக்காங்க, இல்ல ஒரு பில்டிங் இருக்கு வாஷ் பண்றாங்க, அங்கங்க எடுத்துட்டு போய் வைக்க தேவை, அங்கங்க இழுத்துட்டு போய் நீங்க யூஸ் பண்ணலாம். டிராவல் டைப் வந்துடும், முன்னாள் பின்ன எல்லாமே எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து 5 மீட்டர் பவர் கடை வந்துடும். இந்த மாடல் 10 இருக்கும், 5 மீட்டர் வரும். இதுல என்ன ஒரு எக்ஸ்ட்ரா உங்களுக்கு அட்வான்டேஜ்னா, இந்த மாதிரி ரொட்டேஷன் நாசல் உங்களுக்கு கொடுத்துருவோம். இதுல வந்து ரெகுலர் நாசல் வந்துருங்க. இந்த மாதிரி எல்லா மாடலுமே ஷார்ப் ஸ்ப்ரே வைக்கிறீங்க இல்லைங்களா. இந்த மாடலுக்கு வந்து பாத்தீங்கன்னா வண்டிக்கு கீழே, வண்டிக்கு மேல டிராவல்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க, ஹைட்டா இருக்கு இல்லைங்களா. இப்ப நின்றுட்டு ஸ்டூல் வச்சு யூஸ் பண்ண தேவையில்ல, நின்ற வாக்குல இருந்து நம்ம பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரீம் மாடல் இருக்கலாம், அந்த மாதிரி மாடல இந்த வண்டிக்கு கீழே
இது வந்து வளைச்சு அடிச்சுங்க, சொல்லிட்டு அடிக்குங்க. இந்த மாதிரி மாடல் இதை கொடுக்குறோம். இது வந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் யூஸ் பண்ற மாதிரி கொடுக்குறோம். இது வந்து நான் சொன்னது வந்து 11,500ங்க. இதுல இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, என்னோட கன் இருக்கு இல்லைங்களா, இந்த கன்னை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாருதா பின்னாடியே வச்சுக்கலாம். கன் இதுல சொறி வச்சுக்கலாம், நாசல் அதுல வச்சுக்கலாம், ஓஸ் அந்த சுத்தி வச்சுக்கலாம், ஹைட்ராலிக் ஓஸ் நம்மள சுத்தி வச்சுக்கலாம். இந்த மாடலுக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ற ஃபோம் கேன் வரும். இதுக்கு அடுத்த மாடல் பாத்தீங்கன்னா இதுக்கு அடுத்து இது 14 வருங்க. 6 ரூபா மாடலுங்க. இது வந்து லாரி பஸ் எல்லாம் வச்சிருக்காங்க நீங்க சொந்தமா. ஒரு 4-5 லாரி வச்சிருப்பாங்க, டிரான்ஸ்போர்ட் இருக்கும், ஜேசிபி இட்டாச்சு, கோழிப்பண்ணை மாட்டு பண்ணி கழுவுறான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 4-5 மணி நேரம் ரன் பண்றாங்கன்னா தாராளமா இது பண்ணிக்கலாம். இதுக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 ஃபோம் கேன் வரும். மிஷின் கூட ஒரு ஃபோம் கேன் வரும், தனியா ஒரு ஃபோம் கேன் வந்துடும். இந்த மாதிரி ரெகுலர் ஃபோம் கேன் வந்துடும். இதுலயும் சேம் அதே மாதிரி லாரி பஸ் எல்லாம் வரதுக்கு ரெகுலர் நாசலும் உங்களுக்கு வந்துடும். ஷார்ப் ஸ்ப்ரே வைக்கிற மாதிரி ரொட்டேஷன் நாசலும் வருங்க. இது எல்லாமே வந்து இந்த மாதிரி அட்டாச்சபிள் வரும். இது டோட்டல் கிட்டே உங்களுக்கு 16-17 கிலோ வரும். ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ரன் பண்ணிக்கலாம். இந்த மாடலும் இந்த மாதிரி நாசில இதை வச்சுக்கலாம். ஓசும் இதுல சுருட்டி வச்சுக்கலாங்க. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த 11,500 16 வரைக்குமே டொமஸ்டிக் மாடலுங்க. வீட்டு யூஸுக்கு சொந்தமா டூலர் கார்ல இருந்து டிராக்டர் ஜேசிபில இருந்து லாரி பஸ் கழுவுறதுங்க. இந்த மாடலே பாத்தீங்கன்னா டிராக்டர் ஜேசிபில கழுவிக்கலாம். இந்த மாடலே டிராக்டர் ஜேசிபி, அதாவது யூசேஜ் ஹவர்ஸ் கொஞ்சம் அதிகமா யூஸ் பண்ணி 5 மணி நேரம் ரன் பண்ற மாதிரி. இதுக்கு மேல போயிட்டீங்கன்னா செமி கமர்ஷியல் ஒரு நாளைக்கு 6 இருந்து 8 மணி நேரம், ஒரு நாளைக்கு 10-15 டூலர்கள் இருந்தா கூட இந்த மாதிரி மாடல் போதுமானது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 28 ரூபாய் வருங்க. இது வந்து ஒரு 8 மணி நேரம் ஓட்டலாம். இது 24 ரூபா வரும். ஒவ்வொரு மாடலுக்கு ஒரு டிசைன், ஒவ்வொரு பிளஸ் ஆர் மைனஸ். பட் இது எல்லாமே 180 ரூபாய் வரக்கூடியது 16 ரூபா. இது வந்து 20, இது வந்து பாத்தீங்கன்னா 20 ரூபா வருங்க. இதுவும் கொஞ்சம் நியூ லான்ச் பண்ணிருக்கோம். இதுவும் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு 6 மணி நேரம் ரன் பண்ணிக்கலாம். ஒரு 4-5 பஸ்ல ரீச்சிருந்தா கூட இது ஒரு 3-4 வண்டி பண்ணா இது ஒரு 6 வண்டி பண்ணலாம். இந்த மாதிரி மிஷின் ஒரு 8 வண்டி 10 வண்டி கூட பண்ணலாம். லாரி பஸ் கழுவுலாங்க. இது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 190 ரூபாய் வரக்கூடியதுங்க. இந்த மாதிரி மாடல்லாம் உங்களுக்கு வந்து 200 ரூபாய் வரக்கூடியது. இந்த மாதிரி மாடல்ல 200 ரூபாய் வரக்கூடியது. இது வந்து 28 ரூபா வருங்க. ஒரு பம்பு வெட்டுலாம் பாத்தீங்கன்னா பிராஸ் வரக்கூடியதுங்க. ஒவ்வொரு மாடலுமே இதுலயும் பிராஸ்ல வரும். இந்த மாதிரி மாடல் வந்து எல்லாமே உங்களுக்கு பிராஸ்ல வந்துடும். இது உங்களுக்கு 8 பிராஸ் வந்து இது 8 மணி நேரம் ஓட்டலாம். இதோட இது ஹெவிங்க. இந்த மாதிரி மாடலுக்கும் இதுக்கும் நிறைய டிஃபரெண்ட் இருக்கு. எதுக்குன்னா இது நம்ம எடுத்துட்டு போறதுக்காக. இப்ப நான் ஒரு பில்டிங்ல வாஷ் பண்ணி கொடுக்குறாங்க, ஒவ்வொரு பில்டிங் இந்த தொட்டிலாம் இருக்கு இல்லைங்களா, அபார்ட்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் தொட்டிலாம் கழுவுறதுக்கு எடுத்துட்டு போவாங்க டூ வீலர் கூட. அந்த மாதிரி பண்றதுக்காக இது கொடுக்குறோம். இது 200 ரூபாய் வரக்கூடியதுங்க. இது உங்களுக்கு ப்ரெஷரும் நல்லா இருக்கும். இது கிட்டத்தட்ட மிஷின் 25 கிலோ வரும். இது இந்த மாதிரி மாடல்லாம் உங்களுக்கு யூசேஜ் தாங்க. இப்ப இது வந்து இதுவும் சேம் 8 மணி நேரம் ஓட்டலாம். இது வந்து 26 ரூபா வரும். இது வந்து 3 ஹெச்பில கொஞ்சம் ஹெவி. இது 31 ரூபா வருங்க. இதுல 3 ஹால் இருக்கு, 34 ரூபா வருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இதுல வந்து 8 மணி நேரம் ஓட்டனா இதுக்கு 3 இந்த வெள்ளை கலர் மிஷின் இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் 3 ஹெச்பி வருங்க. இதுக்கு மேல போயிட்டா ஃபுல் டே ரன் பண்றது, நாள் ஃபுல்லா ஓட்டிக்கலாம். இது வந்து 3 ஹெச்பி 40,000 ரூபா வருங்க. இது வந்து 4 ஹெச்பி 49 ரூபா வரும். இதுலயே வந்து இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீல பெரிய வீல் வரும். முன்னாடி ஹெட் பிராஸ் எல்லாமே பிராஸ் தான். பட் பம்பு மோட்டர் பெருசு வரும்னு வச்சுக்கோங்களேன். இது பார் பாத்தீங்கன்னா 220 to 240 வரைக்கும் பார் வரக்கூடியது. இதுக்கு மேல போயிட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு 4 ஃபுல்லா டிரான்ஸ்போர்ட் லாரி பஸ் வச்சிருக்காங்க, ஸ்கூல் பஸ் இருக்கலாம். ஆமா, நடமாடு சர்வீஸ் சென்டர் இல்ல ஃபுல் டே சர்வீஸ் சென்டர் வச்சு ரன் பண்றாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு எல்லாமே இந்த மாதிரி மாடல் தான் தரும். ஃபுல் டே நீங்க ரன் பண்ணிக்கலாம். ஆயில் எல்லாம் நீங்களே மாத்திக்கலாம். இதுக்கு எல்லாமே உங்களுக்கு ப்ரொஃபஷனல் ஃபோம் கேன் வந்து இந்த மாதிரி ஃபோம் கேன் நம்ம கொடுத்துருவோங்க. இது வந்து மிஷினுக்கு வந்து காம்ப்ளிமெண்டா பண்ணி கொடுத்துரும். இது எல்லாமே வந்து 10 மீட்டர் ஓஸ் வந்துடும். உங்களுக்கு ஓசே இந்த மாதிரி ஓசே பாருங்க ஹெவி. அந்த மிஷினோட ஓஸுக்கும் இதுக்கும் டபுள் பண்ணி ப்ரெஷர் கூட உங்களுக்கு ஓஸ் ஹெவியா இருந்தா தான் உங்களுக்கு தாங்குங்க. இது மாதிரி பக்கெட்ல பாருங்க ஃபுட்டோல உங்களுக்கு பாருங்க பெருசா இருக்கும். இதெல்லாம் 4 ஃபுல்லா ஓட்டி டேங்க் தொட்டி நீங்க இதெல்லாம் வேணா போட்டுக்கலாம். சிங்கிள் ஃபேஸ் இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே சிங்கிள் ஃபேஸ். இதுக்கு மேல போறது எல்லாமே 3 ஃபேஸ். 3 ஃபேஸ்ல இது வந்து 5 ஹெச்பி வரக்கூடியதுங்க. இது வந்து 59,000 ரூபா வருங்க. 4 ஃபுல்லா இதுவும் ஓட்டிக்கலாம். லாரி பஸ் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் சென்டருக்கு எல்லாமே யூஸ் பண்ணலாம். இதுக்கு மேல போயிட்டீங்கன்னா இதுக்கு மேல 3 ஃபேஸ்ல 7 ஹெச்பி வரக்கூடியதுங்க. இதுல 79,000 வரும். இது வந்து 10 ஹெச்பி வரக்கூடியது 98,000 ரூபாய் வருங்க. உங்களுக்கு ஒண்ணும் இல்ல, சின்ன சாம்பிள் பாருங்க, உள்ள போக்கஸ் பண்ணி பாருங்க. எவ்வளவு பெரிய மோட்டர் பாத்தீங்களா. இது கிட்டத்தட்ட ஓஸ், அதுக்கு தகுந்த ஓஸ் பாருங்க. இதோட கன்னு பாருங்க, கன்னு ஹெவி கன்னு. இந்த கன்னுக்கு பாருங்க, ஆமா கன்னு பெரிய கன்னு வரும். இது டபுள் மடங்கு இருக்கு. இது இன்னொரு ஜாயின் பண்ணது இல்ல. அதுக்கு இந்த மாதிரி நம்ம ஹெவி கொடுத்துருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். பாருங்க மோட்டர் பாருங்க, மோட்டர் பெருசு. இது கிட்டத்தட்ட 160 கிலோ வரும். அது 10 ஹெச்பி 180 கிலோ வருங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பில்டிங் வாஷ் பண்றதுக்கு எடுத்துட்டு போய் தான் யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது ஒரே இடத்துல தான் வச்சு யூஸ் பண்றதுன்னு இல்ல, நம்ம பல இடத்துக்கு யூஸ் பண்ணி எடுத்துட்டு போய் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் இந்த அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரெஷர் இருந்தா தான், இப்ப கோயில் இருக்கிற இல்லைங்களா கருங்கல் இருக்கிற பெயிண்ட் எடுத்துட்டு ரீபெயிண்ட் பண்றதுக்கு அந்த மாதிரி ப்ரெஷர் இருந்தா தான் தாங்குங்க. அதுக்காக தான் பண்ணி தரோம். இது 7 ஹெச்பி 10 ஹெச்பி, இது 20 ஹெச்பி 2 லட்சம் வரைக்கும் பண்ணி தரோம். அது இல்லாம இது பெட்ரோல் மிஷின்.
கரண்ட் இல்லாத இடத்துல சர்வீஸ் சென்டர் வச்சிருக்காங்க, ஒரு ஹில் ஸ்டேஷன்ல வந்து பெட்ரோல் இருக்கு, கரண்ட் இருக்காது இல்லைங்களா, அந்த இடத்துல பெட்ரோல் ஆப்ஷன் யூஸ் பண்றது. இது 7.5 HP இருக்கக்கூடிய 43 ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துடலாங்க. இதுலயே நிறைய மாடல் இருக்கு, பெட்ரோல் மிஷின் நிறைய மாடல் இருக்கு. நீங்களே பார்த்துருப்பீங்க, ப்ரோ வந்து கார் வாஷர்ல வந்து கிட்டத்தட்ட வந்து 25-30 மாடல் இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. அந்த 25 மாடலும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னொன்னா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அது மட்டும் இல்லாம நமக்காக வந்து பாத்தீங்கன்னா கார் வந்து வாஷ் பண்ணி வந்து காமிச்சாரு, எப்படி வாஷ் பண்ணணும் என்ன ஏதுன்ட்டு. ஜஸ்ட் நீங்க வந்து உங்க வீட்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துல இருந்து 15 நிமிஷத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நீங்க காரை வந்து கிளீன் பண்ணிக்கலாம், வாட்டர் வாஷ் பண்ணிக்கலாம். அதே பைக்கா இருந்தா ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ள நீங்க வந்து பண்ணிக்கலாம். இதே நீங்க வந்து நான் கடை வச்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஒன்னொன்னா வந்து ப்ரோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாரு. நீங்க வந்து இதை வந்து வாங்கணும் இல்ல இதை பத்தி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்பிளேயே வந்து பாத்தீங்கன்னா அவங்க நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்க உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்ல வந்து ஹாயின் மெசேஜ் பண்ணி நீங்க வந்து ப்ரோ இந்த மாதிரி வந்து ப்ரெஷர் வாட்டர் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லி ஹை ப்ரெஷர் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க அதுக்கான என்னென்ன இருக்கோ அந்த டீடைல்ஸ் பிரைஸ் டீடைல்ஸ் எல்லாமே அமைச்சிருவாங்க. இல்ல எனக்கு வீடியோ பார்த்து எனக்கு எதுவுமே கரெக்டா அது புரியல அப்படின்னா நீங்க வீடியோல வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அவர் காமிச்ச ஏதாவது ஒரு மாடல் வந்து நீங்க வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா அவங்க வந்து அதோட பிரைஸ் எல்லாமே அவங்களே சொல்லிடுவாங்க. கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க வந்து வெளியே போய் அப்பப்போ வந்து வாட்டர் வாஷ் பண்றதுக்கு நீங்க ஓனா நீங்க வந்து வாங்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா இதே மாதிரி அடுத்து ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம். பை.